மவனே என்ன மோதிட வாடா. இன்னைக்கு நம்ம கோபக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 10ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்குறவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கீக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ப்ரூஸ் இது மாதிரி மரத்தில் கட்டி போட்டு அவர் மேல பாம்பை விட்டு அவர் மேல ஏவி விடுறது, அவரை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறது, இது மாதிரி வேலைகளை செஞ்சு ப்ரூஸை கோவப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூஸ் அதுக்கெல்லாம் எதுக்குமே கோவப்படாம அமைதியா இது மாதிரி பண்றதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ப்ரூஸ் முன்னாடி ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருந்துட்டு அவர்கிட்ட நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும், இப்படி பண்றதான் ஃபார்மாலிட்டி, உங்களுக்கு எதுவும் கோவம் வர்ற மாதிரி இருக்கா ப்ரூஸ்? உங்களுக்குள்ள இருக்கிற ஹல்க்ன்ற அரக்கை உங்களை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாரா, அந்த மாதிரி எதுவும் நீங்க உணர்றீங்களா அப்படின்னு அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருந்துட்டு ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ் இல்ல எனக்கு அந்த விதமா எந்த ஒரு உணர்வும் ஏற்படல அப்படின்னு ப்ரூஸ் அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த டாக்டர் ஓகே ப்ரூஸ் உங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த நீங்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அந்த டாக்டர் ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. என்னோட கடந்த கால வாழ்க்கையில என்னால மறக்க முடியாத ஒரு நண்பன் என் கூட இருந்தான், அவன் பேர் லோகன் அப்படின்னு ப்ரூஸ் அந்த டாக்டர் கிட்ட சொல்றாரு. லோகனா யாரு, உல்வரினா அப்படின்னு அந்த டாக்டர் ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. இல்ல இது நீங்க நினைக்கிற உல்வரின் லோகன் இல்ல, இது என்னோட நண்பன் லோகன். நாங்க ரெண்டு பேரும் அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நாங்க அப்போ ஒன்னா சேர்ந்து காமிக் புக்ஸ் படிப்போம், நாங்க ஒன்னா வீடியோ கேம் விளையாடுவோம், இது மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய சந்தோஷமான விஷயங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ப்ரூஸ் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவரோட பாஸ்ட் லைஃபை காட்டுறாங்க. ப்ரூஸ் ஸ்கூல் படிக்கும் போது லோகனை மீட் பண்ணி ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க. அப்போ ப்ரூஸ் அவரோட ஸ்கூல் லைஃப்ல ஒரு லூசரா இருந்து போற வரவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு ஒரு வீக்கான ஆளா தான் ப்ரூஸ் அவரோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தாரு. ஒரு நாள் ப்ரூஸ் இது மாதிரி ஸ்கூல்ல சண்டை போட்டு அடி வாங்கி மூஞ்சில காயமா ஸ்கூல்ல இருந்து வீட்டுல ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்த ப்ரூஸ் திடீர்னு எந்திரிச்சு பஸ்ஸோட ஸ்டெப் கிட்ட போய் நிக்கிறாரு. அப்போ அந்த பஸ்ஸோட டிரைவர் ப்ரூஸ் கிட்ட ப்ரூஸ் நீ எதுக்கு உன்னோட சீட்ல இருந்து எழுந்திருச்சு ஸ்டெப் கிட்ட வந்து நிக்கிற, இது ஒண்ணு உன்னோட ஸ்டாப் இல்லையே அப்படின்னு அந்த பஸ்ஸோட டிரைவர் ப்ரூஸ் கிட்ட கேட்க, இல்ல இந்த வாரம் என்னோட மாமா எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, அதான் நான் அவரை பார்க்க எங்க மாமா வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு ப்ரூஸ் அந்த டிரைவர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு டிரைவர் ப்ரூஸை திட்டிட்டு ப்ரூஸ் நீ ஒழுங்கா உன்னோட சீட்ல போய் உட்காரு, உங்க வீட்டோட ஸ்டாப் வந்ததும் நான் சொல்றேன், அங்க இறங்கி நீ எங்க வேணா போய்க்க அப்படின்னு அந்த டிரைவர் திட்டிக்கிட்டே ப்ரூஸை பார்த்து சொல்றாரு. நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல அப்படியே அழுதுட்டே அவரோட சீட்ல போய் உட்கார்ந்துறாரு. அப்போ அந்த பஸ்ல இருந்த அவரோட ஃப்ரெண்டு லோகன் ப்ரூஸ் கிட்ட லோகன் அவர் கையில வச்சிருந்த காமிக் புக்கை காட்டி, ப்ரூஸ் இது மாதிரி நல்ல நல்ல காமிக் புக்லாம் என்னோட வீட்டுல நிறைய இருக்கு, நீ என்னோட வீட்டுக்கு வந்தனா நம்ம ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த காமிக் புக் எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படின்னு லோகன் ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ் லோகன் இது மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுறத பார்த்துட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்படியே ப்ரூஸ் லோகனோட வீட்டுக்கு போய் அங்க இருக்க லோகனோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ லோகனோட அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு நான் போனப்போ அவங்க வீட்டுல ஒரு ஆளா தான் என்ன மதிச்சாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காமிக் புக்ஸ் படிச்சுட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனா அப்போ திடீர்னு எங்களை ஏதோ ஒண்ணு வந்து ப்ரூஸ் ப்ளீஸ் காம் டவுனா இருங்க, உங்க நிதானத்தை இழக்காதீங்க, பொறுமையா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு அந்த டாக்டர் பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு நிகழ்வை சொல்லிட்டு இருக்கும்போது எமோஷனலான ப்ரூஸ் பண்ணர அவரோட நிதானத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ப்ரூஸ் மெதுவா அப்படியே உங்க மூச்சு இழுத்து விட்டு மெதுவா உங்க ரெண்டு கண்ணையும் திறந்து பாருங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, நம்ம ப்ரூஸ் அப்படியே மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு. ப்ரூஸ் இன்னைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லோகனை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், நாளைக்கு இதே இடத்துல இந்த நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட் லோகனை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், குட் பை ப்ரூஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, அதுக்கு நம்ம ப்ரூஸ் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அங்க இருந்து கிளம்பின ப்ரூஸ் அவரோட லேபுக்கு வராரு. அவர் லேப்ல நிறைய பேர் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரூஸ் பழைய மாதிரி ஹல்க் எந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரோ அதே இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் போய் ப்ரூஸ் கிட்ட அதிகப்படியான காமா ரேடியேஷன் வெளியாகிற மாதிரி ஒரு புதிய இடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் போய் ப்ரூஸ் கிட்ட சொல்றாரு. அதுக்கு ப்ரூஸ் உடனே நம்ம அந்த இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு லிவர் அழுத்துறாரு. ப்ரூஸ் ஹல்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த லிவர் அழுத்தினதும் அந்த இடத்துல இருந்த ஹல்க் அதிகப்படியான காமா ரேடியேஷன் வெளியாகிற இடத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் அந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆனதும் அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ப்ரூஸ் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்து சாக்காயிடுறாரு. அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம மறைஞ்சு ஒரு மிகப்பெரிய நகரமே இருக்கதை பாக்குறாரு. ப்ரூஸ் மறைஞ்சிருக்க அந்த மிகப்பெரிய நகரத்தை பார்த்து சாக்காயிட்டு இருக்க சமயத்துல அப்ப அவர் பின்னாடி இருந்து ஏகப்பட்ட கொடூரமான சாம்பிஸ் எல்லாம் அவரை பிடிச்சு இழுத்து அவரை கடிக்க ட்ரை பண்ணுது. அப்போ ஹல்க் அவர் சுத்தி இருந்த எல்லா சாம்பிஸையும் அடிச்சு பறக்க விடுறாரு. ஹல்க் அவர் சுத்தி இருந்த எல்லா சாம்பிஸையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கும்போது ஹல்க்கு பின்னாடி ஒருத்தர் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ஹல்கை பார்த்து ப்ரூஸ் பேனர் அப்படின்னு கூப்பிட, நம்ம ஹல்க் யாரது அப்படின்னு அந்த இடத்துல திரும்பி பார்க்க, பயப்படாத என்னோட பேரு மோனோலித், எங்களோட வீட்டுக்கு உன்னை வரவேற்கிறோம் அப்படின்னு ஹல்க் அந்த இடத்துல வரவேற்கிறாங்க. இதோட அந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 10 முடியுது. ஹல்க் அந்த இடத்துல வரவேற்றது யாரு, அந்த மறைக்கப்பட்ட மிகப்பெரிய நகரத்துல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.